ஆனால் நான் கூப்பிட்டா கூட நீங்கள் பதில் சொல்லுவேன்னு சொல்கிறா. எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். எனக்கு போன நகை நட்டோ பணமோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ சொத்தோ சுதந்திரமோ வேண்டாம். ஏன்னா இது என்றைக்கு வேணால் சம்பாதிச்சிக்க முடியும். ஆனால் என் நாத்துக்காரர் திருந்தணும். இது ஒரு பாவம்னே அவருக்கு தெரியலை, இது ஒரு தப்புன்னே அவருக்கு தெரியலை. ஆனால் அவரால் விட முடியலை. அவர் மேலே சொல்லி குத்தம் இல்லை, ஏதோ ஒன்று ஆட்டி வைக்கிறது அவரை. அதிலேருந்து அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சா எனக்கு போகும், வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னமோ பெரிய லார்ட் மாதிரியும் அவர் எங்கள் வீட்டு சர்வெண்ட் மாதிரியும் டிக்டேட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன். சாயங்காலம் ஆச்சுன்னா எங்கள் ஆற்றுக்கிட்டக்க ஒரு கோவில் இருக்கும், அங்கே போய் எல்லா பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணி எல்லாமே முடிச்சுடுவேன். கர்த்தால விட்டு எல்லாத்தையும் சாயங்காலம் பண்ணுவேன். கர்த்தால வெறும் 10 நிமிஷம் இயேசுவே அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோதான். நம்பிக்கையெல்லாம் கிடையாது, ஏதோ சொன்னால் சொல்லுவேன். இப்படியே போச்சு. அவர் நிறைய முறை எங்கள் ஆற்றுக்கு வந்துட்டு போனான். என்ன பண்ணுறேன் கேட்டுகிட்டே இருந்தா. இவர்கிட்டையும் இவர் இருக்கும்போதெல்லாம் வந்து பேசினான். இயேசுன்னு ஒரு கடவுள் இருக்கார், அவர் தான் உண்மையான கடவுள், அவர்கிட்ட நீங்கள் நம்புங்க, அவர்கிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னால் இவர் காதுலையே வாங்கிக்கல. அவாத்துக்கு வந்தாலே இவர் பிடிக்காது. எதுக்கு வந்தா இவன் சொல்லி அவள் அண்ணன் போனதுக்கப்புறம் என்னோட சண்டை போடுவார். 4 செவத்துக்குள்ளே நடக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் ஊராக போய் சொல்லிட்டு வரியான்னு என்னை இன்னும் கொஞ்சம் திட்டுவார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஆனால் இப்படியே ஒரு 2 மாதம் போச்சு. ஒரு நாள் ஆற்றுக்கு வந்து கேட்டால் இப்போ எப்படி இருக்கு, ப்ரேயர் பண்ணுறியா, அவர் மாறி இருக்காரான்னு கேட்டா. ஒரே ஒரு மாற்றம் மட்டும் வாழ்க்கையில் வந்திருக்குடின்னு சொன்னேன். வெரி குட், சொல்லு என்னன்னு கேட்டா. இது வரைக்கும் 2 நாளைக்கு ஒரு தினம் ஆற்றுக்கு வருவார், 1 to 1 நாள் வருவார். நான் இருக்கேன், நான் செத்து போயிட்டேன் நான் பார்க்குறதுக்கு வருவார், இல்லை எதையாவது தூக்கின்னு போகிறதுக்கு வருவார். ஏன்னா சீட்டாடி அதையும் அடிக்கணுமேன்றதுக்காக. அதுக்கு மட்டும் அவருக்கு ஞாபகம் வரும் ஆற்றுக்கு வரத்துக்கு. ஆனால் இன்றைக்கி 8 நாள் ஆகுறது ஆற்றுக்கே வரலை. மொத்தமாக என்ன மறந்து போயிட்டார். முன்னையாவது ஒழுங்காக இருந்திருப்பேன், நீ ப்ரேயர் பண்ணு சொன்னதுனால உள்ளதும் போச்சு எனக்கு. நான் தான் முன்னாடியே சொன்னேன் பார், நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நமக்கு செட் ஆகாது இதெல்லாம். என் தலையெழுத்து என் கூடவே வருது, நான் என்ன பண்ணுறது, நான் அதனால் சரி வராது இதெல்லாம்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னான், அப்படி நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. தினமும் நீ 10 நிமிஷம் உண்மையாக அவர்கிட்ட நீ சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக இந்நேரம் மாறி இருப்பார், ஒரு சேஞ்சாவது அவர் வாழ்க்கையில் வந்திருக்கும். என்னால் நம்ப முடியல, நீ சொல்லு நீ என்ன பண்ணினேன்னு கேட்டால். நான் கர்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணினேனோ அது எல்லாத்தையும் சொன்னேன். அப்போ கேட்டா, இது நாள் வரைக்கும் இதை வணங்கி இன்றைக்கி நடுத்தெருவுக்கு வந்து சோத்துக்கு லாற்றி அடித்து சாகிறதா வாழறதான் நிலைமைக்கு வந்தும் கூட ஒரே ஒரு சந்தர்ப்பம் உன்னால் இயேசுவுக்கு கொடுக்க முடியாதா? இது வரைக்கும் எத்தனை லட்சத்தை கொண்டு போய் உண்டியில் கொட்டியிருப்ப, எவ்வளோ பூஜை பண்ணியிருப்ப, எவ்வளோ விரதம் இருந்திருப்ப, இயேசு உங்ககிட்ட ஒன்றுமே கேட்கலையே. உண்டியில் கொண்டு கொட்ட சொல்கிறாரா, 10 ரூபா கொண்டு போய் பொங்கல் பண்ண சொல்கிறாரா, பூ போட சொல்கிறாரா, மாலை போட சொல்கிறாரா, விளக்கேற்ற சொல்கிறாரா, ஒரு நயா பைசா செலவு கிடையாது. ஃப்ரீயாக பண்ண சொல்கிறாரு, ஃப்ரீயாக கொடுக்குறேன்றாரு. அவர் இந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு வந்திருக்காரே தவிர வாங்கின்னு போகிறதுக்கு வரல. தன்னுடைய உயிரையே உனக்காக கொடுத்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருக்காரு. இன்றைக்கும் உயிரோடு இருக்கார். நீ ப்ரேயர் பண்ண அவர் காதுக்கு அது எட்டும், பதில் கொடுப்பார். அவர் கல்லோ மரமோ கிடையாது, பேசுகிற தெய்வம். உங்ககிட்ட ஒன்றுமே அவர் எதிர்பார்க்கலையே. உன்னால் ஒரு 10 நிமிஷம் ஆத்மார்த்தமாக அவர் தான் தெய்வம் சொல்லி உன்னால் வணங்க முடியாதா? இதே யாராவது ஒருத்தர், இது ஒரு பரிகாரம் இருக்குது, இதுக்கு கடல் தாண்டி மலை தாண்டி போய் இந்த மூலிகையை கொண்டு வந்து அரைச்சி கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுங்க, இல்லை ஒரு இடத்துக்கு போய் இத்தனை லட்சம் செலவழிங்கன்னு சொன்னால் நீ போக மாட்டே, செய்ய மாட்டேன், கடனை வாங்கின்னு வந்து பண்ண மாட்டேன். உன்கிட்ட ஒன்றுமே கேட்காம நான் எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கேன்னு சொல்கிற ஒரு தெய்வத்தை நீ இப்படி உதாசீனப்படுத்துறியே, நஷ்டம் இதனால் உனக்கு தானே தவிர அவருக்கு இல்லை. நீ தேடி 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 மலைகளுக்கும் கோயில்களுக்கும் போன உன்னை தேடி அவர் வந்திருக்கார். நீ இது வரைக்கும் அவர் பார்த்ததில்லை, அவரை வணங்கினதில்லை, ஆனால் அவர் தேடி வருகிற ஒரு தெய்வம். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அவர் நம்மை தேடி வருகிறவர். உன்னை தேடி வந்திருக்காரு. ஏன் தெரியுமா? ஒருத்தரும் கெட்டு போடுது அவருக்கு சித்தம் இல்லை, ஒருத்தரும் அழுதுன்னு இருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. ஐயோ என் குழந்தைகள் கஷ்டப்படுறாளே, நான் படைச்ச பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி பரிதபிக்கிற ஒரு கடவுள் அவர். இரக்கம்னா அவர்கிட்ட தான் இருக்குது. அன்புனா அர்த்தமே இயேசு தான். தன்னுடைய உயிரையே உனக்காக கொடுத்துருக்கார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கார். நீ ஜெபிச்சேன்னா அது பரலோகத்தில் அவருக்கு கேட்கும், உடனே அவர் பதில் கொடுப்பார். இப்படி நிறைய விஷயங்களை ஆண்டவரை பற்றி சொன்னான். இந்த மரமண்டைக்கு அது எட்டலை. ஏன் தெரியுமா? பாரம்பரியமாக 32 வருஷங்கள் விக்கிரக ஆராதனையில் இருந்து 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 உண்மை தெய்வம் யார் என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை. நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தாண்டி, கரெக்டு தான், ஆனால் என்னால் முடியலையே. ஆத்மார்த்தமாக பண்ணினா மட்டும்தான் பலன் கிடைக்கும். பேசாமல்
நீ போய் நீ தான் சர்ச்சுக்கெலாம் போகிறேன்னு சொல்கிற. அவள் எல்லார்கிட்டையும் சொல்லி, உங்கள் பாஸ்டர்கிட்டலாம் சொல்லி, நிறைய பேர் இருப்பாளோ இல்லையோ உங்கள் சர்ச்சில், எல்லார்கிட்டையும் என் பேர், எங்கள் ஆத்துக்கார் பேர், என் குழந்தைகள் பேர் எழுதி வச்சு நீ ஜெபம் பண்ண. அப்போ கேட்க மாட்டாரா? நான் ஜெபிச்சா தான் கேட்பாரா? ஏன்னா எனக்கு தான் ஜெபிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஏன்னா நம்ம வளர்ந்த வளர்ப்பு அந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன். அவள் உடனே ஒரே உதாரணம் எனக்கு சொன்னான். இப்போ சப்போஸ் உனக்கு ஒரு தலைவலி, இல்லை ஒரு வயிற்று வலி, இல்லை ஒரு ஜுரம், என்னமோ ஒரு பிரச்சனை உனக்கு, உன்னை நான் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகிறேன். டாக்டர்கிட்ட போய் நான் சொல்கிறேன், என்னோடய அக்கா, இவளுக்கு ரொம்ப மோசமான உடம்பு, ஏன்னா அல்சர் வந்து ரொம்ப படுத்துட்டா, இவளால் ஊசி போட்டுண்டு எல்லாம் தாங்க முடியாது, அதனால் பேசாமல் டாக்டர் இவளுக்கு என்ன மருந்து மாத்திரை கொடுக்கணுமோ, ஊசி போடணுமோ அதை எனக்கு போட்டுருங்கோ, கரெக்டாக நான் மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், ஆனால் இவளுக்கு சரியாக போய்டணும்னா சரியாக போகுமான்னு கேட்டா. நான் சொன்னேன், என்ன வளர்ற நீனு, எனக்கு வைத்த வழின்னா நான் தான் மருந்து சாப்பிடணும், நீ மருந்து சாப்பிட்டா எனக்கு எப்படி சரியாக போகும்னு கேட்டேன். அந்த மாதிரி தான், உனக்கு தானே பிரச்சனை, உன் ஆத்துக்காரர் தானே திருந்தணும், உனக்கு தானே நிம்மதி வேணும், உனக்கு தானே சந்தோஷம் வேணும், இந்த உலகத்தில் அவமானப்பட்ட இடத்துல நீ தானே திருப்பி வாழ்ந்து காட்டணும், எல்லாம் உனக்கு தானே வேணும், எனக்கு எல்லாமே இருக்குது, என்னோட இயேசு எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு, இது வரைக்கும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாமே என்கிட்ட இருக்குது, உனக்கு தான் எதுவுமே இல்லை, உனக்கு தானே வேணும், பைபிளில் போட்டிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். கேட்க மாட்டியா நீ? அது கஷ்டமா உனக்கு? ஏன் கேட்காமே இயேசுவுக்கு தெரியாதாடி? அவர் தானே படைச்சார் என்ன? அப்போ என்னை பற்றி அவருக்கு தெரியாதா? அவளுக்கு அதுக்கு ஒரு பதில் சொன்னாவ, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இப்போ வாசலில் வந்து நிற்கிறடி, கதவே தட்டாமல் வாசலே நின்றதானே, நீ வெளில நிற்கிறது யாருக்கு தெரியும்? தட்டினா தானே தெரியும். ஏசு தெய்வம் தான், உன்னை படைச்சவர் தான், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் உன் வாயின் மூலமாக நீ அதை கேட்கணும்னு அவர் எதிர்பார்க்குறார். உன்னோட நம்பிக்கை அவர் மேலே இருக்கான்னு அவர் எதிர்பார்க்குறார். வேறு ஒன்றும் எதிர்பார்க்கலையே, லட்சமோ கோடியோ உன்ட்ட கேட்கலையே. நம்பிக்கையோட இயேசுவை நீங்கள் தான் கடவுள், நான் நம்புகிறேன், என் புருஷனை திருத்துங்கன்னு சொல்கிறது அவ்வளோ கஷ்டமாக உனக்கு? ஃப்ரீயாக கிடச்சா உனக்கு அப்படி தாண்டி இருக்கும். அவரோட அருமை உனக்கு தெரியல பற்றியான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இயேசுவை பற்றி பேசினா ஆச்சரியமாக இருந்தது. இது வரைக்கும் பணத்தை செலவழித்து தான் நான் கடவுளை வணங்கி இருக்கேனே தவிர, ஃப்ரீயாக நான் இது வரைக்கும் எந்த ஒரு கடவுளையும் பார்த்ததில்லை, வணங்கினதில்லை. ஆற்றுல பூஜை கூட பணம் இல்லாமல் இது வரைக்கும் பண்ணினதில்லை. ஆனால் இவ சொல்கிறா ஃப்ரீ, எல்லாமே இலவசம்னு சொல்கிறா. என்ன ஆச்சரியமாக இருக்குது. காசா பணமா பண்ணி தான் பார்ப்போமே, எத்தத்தினா பித்தம் தெளியுன்ற லெவலில் நம்ம இருக்கோம். நம்ம தேடி ஒரு தெய்வம் ஆற்றுக்கு வந்திருக்கு, கதவை தட்டின்னு உள்ளே வரட்டுமான்னு கேட்டுன்னு நிற்கிறார். என்ன கஷ்டம் நமக்கு, பண்ணி தான் பார்ப்போமே. ஆனால் கூடவே ஐயோ அம்மா அப்பாக்கெலாம் விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகுமோ, நம்ம வளர்ந்த வளர்ப்புக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தால் கூட, எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை போகணுன்னா நம்ம வடிகாலை தேடி தானே ஆகணும். உடனே ஒரு முடிவு பண்ணேன், சரிடி நாளையிலேருந்து நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஒரு பைபிள் என்கிட்ட கொடுத்துட்டு போனான். இதை படி அப்படின்னு சொன்னான். சரி முயற்சி பண்ணுறேன், ஏதோ ஸ்லோகம் சொல்கிறதுக்கு பதிலாக இதை படிக்கணும் அவ்வளோதானே, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சுவிட்டு ராத்திரி 11:30 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுவிட்டு அந்த பைபிளை திறந்தேன். உண்மையிலே சொல்கிறேன், அது தமிழ் தானான்னு எனக்கு புரியலை, அதில் இருக்கிற வார்த்தைகளுக்கு அர்த்தமே தெரியலை, எப்படி படிக்கணும்னு தெரியல. கிட்டத்தட்ட 1500 பக்கத்துக்கு மேலே இருக்குது, எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரில, என்ன படிக்கணும் எப்படி வேண்டிக்கணும் ஒன்றுமே தெரியலை. ஏன்னா அவரை நான் பார்த்ததில்லை, அவரை வணங்கினதில்லை, அவர் கிறிஸ்தவளுக்கு கடவுள் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் என்னோடய வளர்ப்பு முறை வித்தியாசமானது. அதனால் எனக்கு ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சு அதுக்கு ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணி தான் பழக்கம். புரியலை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு. ஆனாலும் சரி சொல்கிறாளே, நமக்கு அவர் திருந்தணும், உலகத்தில் வாழணும், நம்ம அதுதான் நமக்கு முக்கியம்னு சொல்லி அது படிக்க ஆரம்பித்தேன். புரியறதோ புரியலையோ 2-3 பக்கம் படிப்பேன். ஆனால் பாருங்கள், அதில் ஒரு வார்த்தை வந்தது, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த மாதிரி சில வேர்ஸ் வரும்போது அப்படியே கை காலெலாம் சிலுக்க ஆரம்பிச்சிடும், என்னமோ நடக்கிறது அப்படின்னு தோணும், அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும், ஏதோ ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிது. எனக்கு என்னமோ ஒரு சமாதானமாக தெரிஞ்சுது. என்னடா இது, நம்ம பாட்டில் இவ்வளோ ஸ்லோகம் சொல்லும் போதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி இல்லையே, யாரோ நம்மளோட பேசுகிற மாதிரி இருக்கே. அவள் சொன்னாலே பேசுகிற தெய்வம்னு, ஒரு இதுதானோ எனக்கு தெரியலை, பழக்கம் இல்லை. பேசாமல் கொஞ்ச நேரம் படித்து தான் பார்ப்போமேன்னு சொல்லி இப்படி படிச்சுவேன். டெய்லி ஒரு 10-15 நிமிஷம் படிப்பேன். புரியாதானா, பாதி விஷயங்கள் புரியாது, பாதி புரியும். ஆனால் எனக்கு நான் எப்போ படிப்பேன்னு சொல்லி அவர் என்னை தேடி வந்து நின்றுட்டுருக்காருன்னு எனக்கு தெரியாது.
படிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு படுத்துட்டுருவேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுவேன், இயேசுவே நீங்கள் தான் உண்மையான தெய்வமாக இருந்தால் எங்கள் ஆத்துக்காரரை திருத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு குட்டியான ஒரு ப்ரேயர், குட்டி ப்ரேயர் பண்ணிவிட்டு படுத்துடுவேன். ஆனால் ராத்திரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கனவு வரும். என்ன தான் நான் வணங்கின்னு இருந்தேன் இது வரைக்கும், இப்போ எங்கேயோ போறியே, நீ போகிற பாதை தப்பு, எங்கிட்ட திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விக்கிரகங்களாக கனவுல வந்து பயமுறுத்தும். ராத்திரி 2 மணிக்கு சலங்க சத்தம் கேட்கும் வீட்டை சுற்றி. கதவு திறந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. பயமுறுத்தல்கள் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. ஒருவேளை நம்ம பைபிள் படிக்கிறதுனால தான் இப்படி இருக்கோ, இதுக்கு தான் நம்ம வேண்டாத வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருப்பா அவள் இருக்கு, ஆற்று பக்கமே போகாதடின்னு அதுக்கு தான் சொல்லியிருக்கா அப்படி இருக்கு, நமக்கு ஏன் இந்த வம்புன்னு சொல்லி எடுத்து வச்சுடுவேன். ஒரு வாரம் ஆனாலும் அது திறந்து படிக்க மாட்டேன். அடுத்த நாள் கார்த்தால பூகம்பம் மாதிரி பிரச்சனை வரும். என்னை தேடி ஆற்றுக்கு 8 மணிலேருந்து மனுஷா வர ஆரம்பிப்பா. கத்தி 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 அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்கும். சாப்பாடு இருக்காது. யாரை பாரு ஃபோன் பண்ணி நீலாம் எதுக்கு உயிரோடு இருக்க, நீலாம் எதுக்கு இருக்க, பணத்தை திருப்பி கொடுக்க வக்கு இல்லைன்னா எதுக்கு இருக்கு நீ கேட்பா. புரியாது என்ன பண்ணுறதுன்னு. அப்படியே அழுதுனே இருப்பேன். அப்புறம் திரும்பியும் ஒரு எண்ணம் வரும், சரி பைபிளை படிக்கலாமா அப்படின்னு. திருப்பி ராத்திரி ஆனால் எடுத்து வச்சுன்னு படிப்பேன். இப்படியே ஒரே போராட்டமாக தான் இருந்ததே தவிர முடிவுக்கு வர முடியலை. ஒரு நாள் இப்படி ராத்திரி படிச்சுட்டே இருக்கும்போது என்னோடு கூட ஒரு வார்த்தையில் பேசினார். திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிறதுக்கு நான் அவர் அனுமதிக்கிறது இல்லை. அவர் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னுமே நம்மை திறந்து கொண்டு இருக்கிறார். இந்த மாதிரி வசனங்கள்லாம் வந்து தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன். என்னடா ஆச்சரியமாக இருக்குது, அப்பா அம்மாவே ஆத்தோட்டு அமிச்சிட்டா ஆத்துக்காரர் ஏன்னு கேட்குறது இல்லை, என்ன இப்படி சொல்கிறாளே அப்படின்னு ஒன்றும் புரியலை எனக்கு. இப்படிலாம் இருக்கிறதுனால ஒருவேளை நம்ம கொஞ்ச நாள் பேசாமல் கண்டினியூ பண்ணலாமா. அவர் சொன்னாலே நைவேத்தியம் பண்ணதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஏசு மட்டும்தான் கடவுள்னு நீ எப்போ நினைக்கிறியோ, எப்போ வணங்குறியோ, எப்போ இருதயத்தில் நம்பிக்கை வைக்கிறியோ அப்போது நாத்துக்காரர் மாறி இருப்பார்னு சொன்னாலே, ஒய் டோன்ட் வி ட்ரை, ஏன் முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டு, சரி 1 மாதம் இனிமேல் பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். ஜெபம்னா என்ன, எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுவேன், என் புலம்பல் அவர்கிட்ட சொல்லுவேன், இதுதான் ஜெபம்னு. ஆனால் வேறு எந்த ஒரு வழிபாடும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணினேன். மறுநாள் காத்தால் ஆஃபீஸ் போய்ட்டு எங்கள் அம்மாத்துக்கு போய் குழந்தைகளை கூப்பிட்றதுக்கு போனேன். அன்றைக்கி கரெக்டாக சஷ்டி. எங்கள் அம்மா என்ன பண்ணியிருந்தா, பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சக்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டேன், பூஜை முடிச்சுட்டேன், நீ போய் கை கால் அல்வேன்னு வந்து ஸ்லோகம் சொல்லிவிட்டு சக்கரை பொங்கலை எடுத்துக்கோன்னு சொன்னான். எனக்கு ஒன்றுமே புரியலை. நேற்று ராத்திரி தான் முடிவு எடுத்தோம், 1 மாதம் பேசாமல் இயேசுவை மட்டுமே வணங்கலாம்னு நினச்சோமே, இப்போ என்னடான்னா ஸ்லோகம் சொல்லிவிட்டு சக்கரை பொங்கல் எடுத்துக்கொண்டாளே அம்மா. ஒன்றுமே புரியலை, வாய் திறக்க வழி இல்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்ன, அம்மா பேசாமல் டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துரு, நான் ஆற்றுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். அடுத்த பதில் எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்தது, இது நாள் வரைக்கும் அம்மா என்ன பூஜை பண்ண, என்ன பூ வாங்கி போட்ட, என்ன நடந்தது, 1008 பண்ணியா 1008 பண்ணியா, என்ன அர்ச்சனை பண்ணினேன், என்னென்ன கேள்விகள் கேட்ப, உடனே கடகடகன்னு கை கால் அல்மின்னு வருவேன், ஸ்லோகத்தை சொல்லுவேன், சக்கரை பொங்கலை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் ஆற்றுக்கு கிளம்புவேன். இன்றைக்கி என்னடான்னு டப்பாவில் போட்டுக்கிடுன்னு சொல்கிறியே, என்ன அவன் தங்கச்சி வந்துட்டு போனாள் ஆற்றுக்கு அப்படின்னு சரியாக கேட்பா எங்கள் அம்மா. எனக்கு தூக்கி வாரி போடு, எப்படி தெரிஞ்சுது இவாளுக்கு இப்படி கெஸ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதில் பேசாமல் நின்றுருப்பேன். அதுக்கு எங்கள் அம்மா சொல்லுவா, அவள் கல்யாணம் பண்ணின்னு போன அந்த மனுஷனாவது அவளுக்கு சாப்பாடாவது போடுறான், உனக்கு அந்த கேடு கூட கிடையாது, நீ சம்பாதிச்சாதான் உனக்கு சாப்பாடு. இந்த நிலைமையில் உனக்கு ஒரே ஒரு ஆதரவு நாங்கள் 2 பேர் மட்டும்தான், நாங்கள் உங்கள் குழந்தையில பார்த்துட்டா மட்டும்தான் உனக்கு ஜீவனமே. இந்த நிலைமையில் நீ வந்து ஏசுன்னு தேடிட்டு போனேன்னா அத்தொட்டு போயிடு, இதுதான் கடைசி நாள், இனிமேல் வராத, உன் குழந்தையில நாங்கள் பார்த்துக்க மாட்டோம். நம்ம வளர்ந்த வளர்ப்பு என்ன, நம்ம ஆச்சாரமான வாழ்க்கை என்ன, நமக்கும் கிறிஸ்தவனுக்கு என்ன சம்பந்தம், இயேசுவுக்கு நமக்கும் என்ன சம்பந்தம். இந்த உலகத்தில் இயேசுவில் எந்த கடவுளாலும் உன் புருஷனை திருத்த முடியாது. அனாவசியமாக எங்களை அவமானப்படுத்துறதுக்கு நீ திட்டம் பண்ணியிருந்தேன்னா அவ்வளோ மாதிரி ஒன்றையும் தண்ணி தெளித்து அத்தொட்டு அமிச்சிடுவோம், நீயும் செத்து போயிட்டேன்னு சொல்லிவிடும். எனக்கு பிள்ளையே இல்லைன்னாலும் பரவாயில்ல, பொண்ணே இல்லைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு என் சம்பிரதாயம் பாரம்பரியம் தான் முக்கியம். ஒரே ஒரு வார்த்தை, டிஃபன் பாக்ஸில் சக்கரை பொங்கலை போட்டு கொடுன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு எங்கள் அம்மா இவ்வளோ நீளமாக பேசினா, நான் பைபிள் கொடுத்தா என்கிட்ட நான் படிக்கிறேம்மான்னு எப்படி சொல்ல முடியும் எங்கள் அம்மா கிட்ட. எனக்கு ஒன்றுமே புரியலை. இவா ஒரு ஆதரவு மட்டும்தான் எனக்கு. சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்து குழந்தைகள் நடு ரோட்டில் நின்றா கூட யார் கூட்டின்னு போனால் கூட வழி கிடையாது, ஏன்னா எங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டா தான் உண்டு. நாளைக்கு நான் ஆற்ற விட்டு வெளியில் போச்சுன்னா எங்கே கொண்டு போய் குழந்தைய விடுறது, 2 நடத்துகள் இருந்ததுன்னா என்ன நடக்கும். நானும் 8 மணிக்கு தான் ஆற்றுக்கு வருவேன். நமக்கு இது சரிப்பட்டு வராது.
வேண்டாம்ப்பா நமக்குன்னு சொல்லிவிட்டு நான் சக்கரை பொங்கலை சாப்பிட்டுவிட்டு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து 11:30 மணிக்கு பைபிளை திறக்கிறேன். மனசாட்சி உறுத்தினது, ஐயோ இவரையும் வழிபட முடியல, அங்கேயும் போக முடியல. ஆனால் இங்கே பைபிளை படித்தா நல்லா பேசுகிற மாதிரி தோன்றுறது, யாரோ பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது, மனசு சமாதானமாக இருக்கே, இன்னும் உலகத்தை பிடிச்சி சாதித்த மாதிரி இருக்கே, இதெல்லாத்தையும் விட்டுற முடியலையே, அங்கேயும் போக முடியல, இங்கேயும் வர முடியல, அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடியல, தைரியம் இல்லை. அன்றைக்கி சூழ்நிலைகளெல்லாம் பெருசாக தெரிஞ்சுது. ஏன்னா என்கிட்ட அன்றைக்கி வாழறதுக்கான வழி இல்லை. ஆனால் அன்றைக்கி எங்கள் அம்மா கேட்டால் உனக்கு ஏசு வேணுமா நாங்கள் வேணுமான்னு தீர்மானம் பண்ணிக்கோன்னு சொன்னான். ஆனால் இன்றைக்கி இந்த உலகத்தையே கொண்டு என் காலடியில் போட்டு, சொத்து சுதந்திரம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் கொண்டு என் காலடியில் போட்டு, இதெல்லாம் உனக்கு வேணுமா ஏசு வேணுமான்னு கேட்டால் எனக்கு ஏசு தான் வேணும். இந்த ஆஸ்தி வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், சொத்து வேண்டாம், சுதந்திரம் வேண்டாம், எனக்கு இன்னும் ஏசு போதும்னு இன்றைக்கி என்னால் சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? அவரை நான் அனுபவிச்சிருக்கேன், அவரை ருசித்து பார்த்துருக்கேன். பைபிள் சொல்கிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வெறுமனை பேசினா பிரயோஜனம் இல்லை, நான் அவரை அனுபவிச்சிருக்கேன், அவர் குரலை கேட்டிருக்கேன். இன்றைக்கி என்னால் சொல்ல முடியும், இது உலகத்தில் ஏசு இருந்தால் எனக்கு போதும், வேறு ஒன்றும் வேண்டான். ஏன்னா என்னை பரலோகத்துக்கு கூட்டின்னு போகிற ஒரே ஒரு வழி ஏசு மட்டும்தான் இன்றைக்கி எனக்கு தெரியும். இன்றைக்கி சூழ்நிலைகள் என் கண்ணுக்கு பெருசாக தெரியலை, ஆனால் அன்றைக்கி சூழ்நிலைகள் தான் பெருசாக தெரிஞ்சுது. ஐயோ இவ அம்மாவே விட்டுவிட்டா குழந்தைல யார் பார்த்துப்பா, அதுக்காரர் சரியில்லையே அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் வந்தது. அதனால தான் ராத்திரி ஆற்றுக்கு போய் இப்படியே அழுதேன். என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை, வழியும் தெரியலை. ஒரு வழி காட்டுறா, ஆனால் பிடிச்சிக்க முடியல என்னால். ஏன்னா எங்கள் பார்ன் அண்ட் brought up அந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இயேசுவே நீங்கள் தான் உண்மையான கடவுளாக இருந்தால் உங்ககிட்ட வர்றதுக்கு எனக்கு வழி செய்யுங்க, உதவி பண்ணுங்க, எனக்கு புரியலை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அழுதுண்டே படுத்துட்டேன். இப்படி ஒவ்வொரு நாளும் கடத்தினேன். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வாழ்க்கையில் வரலை, வாழ முடியல, சாக முடியல. 3 தரம் நானும் குழந்தையில தற்கொலைக்கு போகணும், ஆன்சர் கிடைக்கல. ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அந்த சாவு வந்து தடைப்பட்டு போயிடும். ஏன் இப்படி நடக்கிறதுன்னு எனக்கு தெரியலை, என்ன நடக்கிறதுன்னு தெரியல, வாழறதுக்கும் விருப்பம் இல்லை. பார்க்குறவெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா. இவரோட கூட பிறந்த அண்ணா சொன்னார், பேசாமல் சாதத்தில் விஷத்தை கலந்து கொடுத்துருங்கோ, நிம்மதியாக போயிடும், ஏன் இப்படி அவஸ்தைப்படுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவாள். என்னோடய நாத்தனார் சொல்லுவாள், என் தம்பியோட கூட 1 வருஷம் குடும்பம் நடத்தினா உனக்கு 2 லட்ச ரூபாய் கடன் தான் வரும், வேறு ஒன்றும் வராது, நீ பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டேருன்னுவா. யாரை பார்த்தாலும் இதே தான் சொல்லுவாளே தவிர ஒரு வழி இருக்குன்னு சொன்னதில்லை. ஆனால் என் தங்க என்ன தெரியுமா சொன்னால், உன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி உள்ள தெய்வம் ஏசுன்னு சொன்னான். என்னை நம்ப முடியலை. எல்லாத்தையும் கூட அவரையும் சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்ல முடிஞ்சதே தவிர இவர் தான் தெய்வம்னு சொன்னால் நம்ப முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்படியே போயிட்டே இருந்தேன். ஒரு நாள் ராத்திரி ஆற்றுக்கு வந்தேன். என் தங்க எங்கேயோ வெளியில் போயிருந்தா. குழந்தைகள் 2 பேர் ரோட்டில் விளையாடின்னு இருந்தால், யூனிஃபார்ம் கூட கட்டலை. நான் போய் கேட்டேன், சித்தி எங்கடா நீ ஏன் ரோட்டில் விளையாடின்னு இருக்கீங்க 2 பேரும்னு கேட்டேன். ஆமாம் அவள் எங்கேயோ வெளில போயிருக்கலாம். அப்படின்னா 3:30 மணிக்கு ஆற்றுக்கு வந்தேல, காப்பி கீப்பி குடிச்சிடலாம். இல்லை ஏமா ஆற்றே வீடே பூட்டியிருக்கு, அப்படி இருக்கும்போது யாருமா எங்களுக்கு காப்பி போட்டு கொடுப்பான்னு கேட்டா. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணு கலங்கி போச்சு. சின்ன குழந்தைகள் 3:30 மணிலேருந்து ராத்திரி 8:30 மணி வரைக்கும் ஒரு தண்ணி கூட குடிக்காமல், ஒரு ட்ரெஸ் மாற்றிக்காமல் அழுக்கா அப்படியே விளையாடின்னு இருக்கு. யாரும் இல்லை. யாராவது ஒருத்த வந்து உங்கள் அம்மா அங்கே நின்றுட்டுருக்காடா வாடான்னு கூப்பிட்டா கூட குழந்தைகள் போயிடுமே, யாரும் பிடிச்சின்னு போனால் கூட தெரியாதே. இவளை நம்பி வந்தமே, கடைசியில் இவளும் இப்படி நிர்தாட்சியமாக விட்டுட்டு போயிட்டாளே. இப்போ நமக்கு யாருமே இல்லைன்றதுனால தானே நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறா, நம்மளுக்கு கவனிப்பார் இல்லைன்றதுனால தானே நம்மளை யாருமே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா. எனக்கு ஒன்றுமே புரியலை. குழந்தைகள் 2 பேரும் கூட்டினேன், நேராக வீட்டுக்கு போனேன். சரி இவளை நம்பி வந்தோம், இவளும் இப்போ இவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா யாருக்கும் நம்ம பாரமாக இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு வழி இருக்குது, அவளுக்கு வேலை இருக்குது, அவளுக்கு வீடு வாசல் சொத்து எல்லாம் இருக்குது, வேலைகள் இருக்குது. நம்மளே எல்லாரும் பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம வாழ வேண்டாம், தேவையே இல்லை, போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். வீட்டுக்கு போய் செத்து போயிடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. நேராக வீட்டுக்கு போய் கதவு சாத்தி தாப்பா போட்டேன். செத்து போயிடலாம் அப்படின்னு நினச்சின்னு குழந்தைகள்கிட்ட சொன்னேன், டேய் நான் போய் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வரேன்டா, தலைவலிக்கிறது ரொம்ப, மருந்து வாங்கிட்டு வரேன், நீ ஆற்றுல தங்கச்சியை பார்த்துக்கோ, நான் சித்த வந்துடுறேன் போயிட்டுன்னு சொன்னேன். எப்போயுமே என் பையன் தான் பார்த்துப்பான், நான் போய் எல்லா வேலையும் முடிச்சுன்னு போயிட்டு வருவேன், வேலையெல்லாம் பண்ணுவேன், அவன் பார்த்துப்பான் அழகாக என் பொண்ணை. அன்றைக்கி என்ன சொல்கிறான், அம்மா நீ போகாத, எனக்கு என்னமோ பயமாக இருக்குமா, நீ போகாது. டேய் 2வது 3வது கடைடா, போயிட்டு வந்துடுறேன்டா. வேண்டாம்
காலை பிடிச்சின்னு அழுதுகிட்டே வரான். ஏன்டா நீயும் இப்படி பாடாப்படுத்துகிற? எல்லாரும் விட்டுட்டா யாரை நம்பி வருதுன்னே தெரியல, ஏன்டா அப்படி பண்ணுற நீயும்? இல்லைம்மா எனக்கு பயமாக இருக்குது, நீ போகாத, நாளைக்கு போய்க்கலாம், சித்தியாத்துக்கு போயிடலாம், ராத்திரி வா பேசாமல் சித்தியாத்துக்கே போயிடலாம், வந்திருப்பான் இந்நேரம் சித்தின்னு சொல்கிறான். அவள் தான் விட்டுட்டால, தெரியறதில்ல, நமக்கு யாரும் கிடையாது, தேவையில்லை, நீ காலை விடுன்னு சொல்ல கேட்கல. தரன்னு இழுத்துட்டே இப்படி காலை இழுத்துட்டே வந்தான். இழுத்து வச்சு ஒரு அறை விட்டேன். உள்ளே தள்ளி கதவு சாத்த போனேன். அப்படி கதறி அழறான். 4 அடி வச்சு பார்த்தேன். நான் வருவேன் பின்னாடின்றான். எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா இப்படி பண்ணுற நீன்னு கேட்டேன். புரியலை. சரி, சாவறதுக்கு இன்றைக்கும் நமக்கு வழி இல்லை போல இருக்கு, வேண்டாம், கதவு தாப்ப போட்டேன். நேராக போய் அடுப்பில் கரண்டியை போட்டேன். கையில் காலை எல்லாம் 2 இன்ச்சு நீளத்துக்கு சூடு வச்சுனேன். செவுத்தில் போய் அப்படியே முட்டினேன். ஒரு 10-20 முறை முட்டினேன். வலி, நெத்தி வீங்கி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மென்டல் டிப்ரெஷன் மாதிரி ஆயிட்டேன். ஏன் எனக்கு நடக்கிறது இப்படின்னு அப்படியே சொல்லி கத்துறேன். குழந்தைகள் 2 பேரும், அம்மா என்னம்மா பண்ணுற, எனக்கு பயமாக இருக்குமா, வா பேசாமல் சித்தியாத்துக்கு போயிடலான்றா. வேண்டாம், எனக்கு இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். யாரை நம்புறது உலகத்தில்? எல்லாரையும் விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டை விட்டு நான் கடைசியாக வெளியில் வரும்போது, விவாகரத்துக்கு அப்ளை பண்ண போறியா, என்ன பண்ண போகிறேன்னு கேட்டா. அப்போ என் தங்கை சொன்னால், நான் வேணா உனக்கு விவாகரத்து வாங்கி தரேன், இவர் இந்த திருந்துவான்ற நம்பிக்கை இல்லைன்னு சொன்னான். அப்போ நான் போய் கோர்ட்டில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு தான் இந்த வீட்டை காலி பண்ணிடணுன்ற முடிவோடு தான் அன்றைக்கி நான் இருந்தேன். அவள் எல்லா வழியும் பண்ணி கொடுத்த உடனே இப்போ எங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறேன், நான் அம்மா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா எனக்கு, இது நீ முன்னாடியே பண்ணியிருக்கணும், பேசாமல் நம்ம பார்த்துக்கிட்ட வீட்டை பார்த்துக்கோன்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா எனக்கு நிம்மதி இல்லை, இங்கே எல்லோரும் தெரிஞ்ச மூஞ்சா இருக்கா, எல்லோரும் கேட்பா என்ன ஆச்சுன்னு, கூட இதையும் சேர்த்து சொல்ல எனக்கு மனசு வரல, அவமானமாக இருக்குது, நான் பேசாமல் போயிடுறேன். அப்போ எங்கே போகிற, தங்கை ஆற்றுக்கிட்ட போகிறியா? ஆமாம். அப்போ இதுதான் கடைசி நாள், ஆற்று விட்டு வெளியில் போய்டு, இனிமேல் எனக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ தண்ணி கூட குடிக்க மாட்டேன், ஆற்றுக்கு வந்தால் உங்கள் ஆற்றுக்கு வந்து சாப்பிட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ போயிடுன்னு சொல்லி அப்பா அம்மாவை சொன்னான். அன்றைக்கி தான் கடைசி ராத்திரி வீட்டு விட்டு வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டை விட்டு வெளில போகலாம் அப்படின்ற சூழ்நிலையில் என் தங்கிட்ட கேட்குறேன், நீ கவலைப்படாத, நான் உனக்கு வீடு பார்த்து கொடுக்குறேன்னு சொன்னான். அப்படி ஒரு வீட்டை பார்த்து கொடுத்தா. அதுக்கப்புறம் தான் வீடை மாற்றின்னு அந்த ஏரியாவுக்கு வந்தேன். அப்புறம் என் குழந்தையில அவள் தான் பார்த்துண்டா. அதனால தான் தைரியமாக ஸ்கூல் விட்டு வந்து சிச்சி ஆற்றுல விளையாடின்னு இருக்கடா, ஒரு நாள் நமக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு சொல்லிட்டு போய் தான் தினமும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து குழந்தையில கூட்டி நான் ஆற்றுக்கு போயிடுவேன். இப்படியே போயிருந்தேன். என்ன நம்பிக்கை தெரியுமா? எல்லாருமே விட்டுட்டா, சரி என் தங்கை விட மாட்டா, மனுஷனை நம்பினேன். சரி பரவாயில்ல, இவ பார்த்துப்பான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் நல்லா இருந்தது. பணம் இருக்கோ காசு இருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் குழந்தையாவது பார்த்துக்கிறாள் என்ற நிம்மதியோடு இருந்தேன். இவரோட பேசினதில்லை, ஃபோன் கான்டாக்ட்ஸ் கிடையாது, இவர் எங்கே போனார் தெரியாது, ஏன்னா ஆற்று விட்டு வெளியில் அமிச்சாச்சு. 4 பேரை கூட்டிகிட்டு வந்து கழுத்து பிடிச்சி வெளில அது ஒரே தள்ளி விட்டேன். டைவர்ஸ் அப்ளிகேஷனை எங்கள் மாமியாரத்துக்கு ஒன்று அனுப்பிச்சி வச்சு எங்கிட்ட ஒன்று வச்சுனேன். யார் கடங்கார ஆற்றுக்கு வந்து கேட்டாலும் எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, எங்கள் 2 பேருக்கு விவாகரத்தை ஆகிடுது அப்படின்னு சொல்லி கொடுத்தா. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னான். எந்த காரணத்தை கொண்டும் இவன் கணவர் மூலமாக இவங்களுக்கு டார்ச்சர் வரக்கூடாதுன்னு சொன்னான். இவ்வளோ மத்தியிலையும் பொறுத்துண்டு சரி ஏதோ நடக்க போகிறதுன்றதுக்காக தான் அப்படி பல்ல கடிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி ராத்திரி அவள் வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னால் இருக்க முடியல. நேராக வீட்டுக்கு போய் தான் செத்து போயிடலான்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். இவ்வளவும் விட்டுட்டா நம்மளன்னு. என் பையனும் என்ன பண்ணாலும் கேட்கல. கதவை சாத்தி தப்பை போட்டு நாளைக்கு போயிடலாம், இதுக்கு மேலே நம்ம வாழ வேண்டாம், இவ்வளோ விட்டுட்டா. இதே மாதிரி தினம் விட்டுட்டு போனான்னா நாளைக்கு 2 குழந்தைகள் 2 பேர் பிடிச்சின்னு போனான்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்க முடியுமா? மனுஷனை நம்பக்கூடாது, யாரை நம்புறது அப்படின்ற ஒரு கேள்வியோடு அப்படியே அழுதுனே படுத்துட்டுருக்கேன். சாப்பிட முடியல, படுத்துனே இருக்கேன். யார் கடவுள், யாரை நம்புறது, எங்கே போகிறது? அம்மா அப்பாவே விட்டுட்டு வந்துட்டோம் ஆத்திரத்தில். இவ பார்த்துக்கிறேன்னு சொன்னான், இப்போ இவ்வளோ இல்லை, எங்கே போகிறது? டிவோர்ஸ் பண்ணியாச்சு. ஆத்துக்காரர் ஃபோன் நம்பர் கூட இல்லை, ஏன்னா எல்லாமே மாற்றிட்டார். எங்கே இருக்காரு தெரியாது, என்ன பண்ணுறாரு தெரியாது, அவரோட வாழவும் முடியாது, ஏன்னா ஏகப்பட்ட கடன், வழி தெரியல வாழறதுக்கு. அப்படி அழுதுனே படுத்துட்டுருக்கேன். ஒரு சத்தம் கேட்குறது, அந்த பைபிள் எடுத்து படி. திரும்பி பார்க்குறேன், யாருமே இல்லை. 2 பேர் தூங்குறா. என்ன குரல் கேட்குறது? நம்ம ஏற்கனவே பைத்தியம் முடிச்சு அழிஞ்சுட்டு இருக்கோம், என்ன செவத்தில் முட்டிக்கிறோம், நம்மளே சூடு வச்சுக்கிறோம், நம்மளே தண்டனை கொடுத்துக்கிறோம், எல்லாரும் சிரிக்கிறா நம்மளை பார்த்து. இப்போ குரல் வேறு கேட்குறது, முத்தி போச்சு போல் இருக்கு அப்படின்னு அப்படியே படுத்துட்டே இருந்தேன். அழுதுனே படுத்துட்டுருக்கேன். வழி என்ன? திரும்பியும் அதே குரல், பைபிள் எடுத்து படி. 3 தடவை கேட்டது அதே குரல். ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரியலை.
சரி பைபிளை தான் படித்து பார்ப்போம், என்னமோ தோணிகிட்டே இருக்கு நமக்கு தான் அப்படின்னு நினச்சிண்டு லைட்டு போட்டேன். ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 11, 12 மணி இருக்கும். அந்த பைபிளை திறந்தேன், படிக்க ஆரம்பிக்கலை, திறந்தேன். நெஞ்சு அப்படியே அடைக்கிற மாதிரி இருந்தது. என்னமோ எனக்குள்ளே ஒரு மாற்றம் வருது, என்னால் உணர முடியாது, அது வார்த்தையில் சொல்ல தெரியல. பக்கத்தில் ஒருத்தர் வந்து நின்றா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஏசு வந்து பக்கத்தில் நிற்கிறார் போல் இருக்கு. எனக்கு தெரியலை, உச்சந்தலேருந்து உள்ள கால் வரைக்கும் முடியலாம் அப்படியே சிலுத்துன்னு அப்படியே தூக்கி தூக்கி போடுறது, என்னமோ பண்ணுறது. யாரோ நிற்கிறான், திரும்பி பார்க்குறேன், யாரையும் காணோம், கண்ணுக்கு தெரியலை. ஆனால் ஒரு ஸ்பரிசம், அந்த உணர்ச்சி, யாரும் நின்றா எப்படி இருக்கும், தொடுதல் அப்படி தெரியறது. ஆனால் யாருன்னு தெரியல, பயமாகுது. ஆனால் கூடவே ஒரு சந்தோஷம் வருது, மனசுக்குள்ளே நடுக்கமாக இருக்குது, கண்ணில் தண்ணி வருது. வித்தியாசமான ஒரு அனுபவம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஓன்னு சத்தம் போட்டு அழுறேன். இயேசுவே, அன்றைக்கி தான் எனக்கு புரியலை, எனக்கு வாழ ஆசை இருக்குது, வாழ தெரியலை, வாழ வழி இல்லை, யார் கடவுள்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்கள்கிட்டையும் வர முடியல, அங்கேயும் போக முடியல. அம்மா சொல்லிட்டு அங்கே போனால் அப்படியே போயிட்டு நாற்று விட்டு அனுப்பிச்சிட்டா. எனக்கு யாருமே இல்லை. இப்போது என் தங்கையை நம்பிட்டு வந்தேன், அவ்வளோ எங்கேயோ போயிட்டா. குழந்தைகள் பாவம் நிற்கிறதுன்னு கூட எண்ணம் இல்லை. உலகத்தில் யாரை நம்புறது? மனுஷனை நம்பி ஏமாந்து போயிட்டேன், விக்கிரகங்களை நம்பி ஏமாந்து போயிட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. இயேசுவே, என்னை காப்பாற்ற மாட்டீங்களா? நான் உங்களை நம்புகிறேன், நான் உங்களை ஏற்றுக்கிறேன், மனசார சொல்கிறேன், என்னோட பேசுனது நீங்கள் தான் இப்போ நான் புரிஞ்சுட்டேன், நான் உங்களை நம்புகிறேன், என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க. எனக்கு சாக விருப்பம் இல்லை, வாழ்ந்து காட்டணும் போல் ஆசை இருக்குது. என் ஆத்துக்காரரை வெறுத்துட்டேனே தவிர, வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேனே தவிர, எனக்கு வாழ பிடிக்கலை. இது வாழ்க்கையாக எனக்கு நினைக்க வரலை. எனக்கு நான் தோற்று போயிட்டேன் போல இருக்குது, எனக்கு தெரியல அப்படின்னு அப்படியே கதறி 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 அழறேன். பைபிள் நனைஞ்சு போச்சு. பேஜ் வந்து தானாக திரும்புது. அதில் பார்த்தீங்கன்னா யோவான் ஒரு அதிகாரம் இருக்குது, அதில் எழுதியிருக்கு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலக மனிதர்கள் செய்த பாவத்துக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். நமக்காக மரித்தது, 3ஆம் நாள் உயிரோடு அவர் எழுந்தது, சீஷர்களுக்கெல்லாம் அவர் தரிசனமானது. இதெல்லாம் படிக்கிறேன். என்னது இது? நமக்காக நம்ம அம்மா கூட அப்பா கூட நம்மளை ஒதுக்கிட்டாலே, நமக்கு சப்போர்ட் பண்ணலையே, நம்ம ஆத்துக்காரர் நமக்கு சப்போர்ட் பண்ணலையே, யாருன்னே தெரியாத ஒரு தெய்வம். நான் தேடி போகலை, அவரை வணங்கலை, அவரை பற்றி தெரியாது, பைபிள் இருக்கிறது கூட எனக்கு தெரியாது, ஒரு கிறிஸ்தவ ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஒரு கூட்டங்களுக்கு போனதில்லை, இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியாது. என்னோட பாவத்துக்காக, என்னோட சாபத்துக்காக யாருன்னே தெரியாத ஒருத்தர், ஒரு தெய்வம் எனக்காக உயிரை கொடுத்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார்னு போட்டிருக்கே. அப்போ என் பாவத்துக்கு பரிகாரி இவர் தான். உடனே வேதம் பேஜ் திரும்புது, நானே பரிகாரியாகிய கிறிஸ்து, நான் தான் உனக்கு பரிகாரி, என்னோட சொந்த ரத்தத்தை உனக்காக கொடுத்துருக்குறேன், என்னண்டே வா, நான் உன்னை விடுவிப்பேன். இப்படி வார்த்தைகள் ஒன்று ஒன்று ஒன்றா பைபிள் திரும்புது. நான் அந்த வார்த்தைகளை நான் பார்த்ததில்லை, படித்ததில்லை, எனக்கு ஒன்றுமே புரியலை, ஆச்சரியமாக இருக்குது, நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. இவ்வளோ இருக்குதா? அடுத்த பக்கம் திரும்புது, மரித்து போன லாசரு அடக்கம் பண்ணி 4 நாள் ஆகிறது. லாசருவே வெளியே வான்னு சொல்கிறாரு. கட்டப்பட்ட உடம்போடு அப்படியே வெளியில் வந்து அவனை கட்ட விடுத்து விடுங்கன்னு சொல்கிறாரு. அவன் பேச ஆரம்பிக்கிறான். இது நடந்தது எங்கே, எந்த ஊரில், எந்த நாட்டில், என்ன இடத்துல, ஆதாரத்தோடு எழுதியிருக்கு. இயேசு எந்த நாட்டில் வந்து பிறந்தார், எந்த வருஷம் வந்து பிறந்தார், எப்படி பிறந்தார், ஒரு கன்னி மரியாள் வயிற்றில் பாவமே இல்லாமல் வந்து பிறந்தது, அவரை பற்றின எல்லா விஷயங்களும் எழுதியிருக்கு. அவர் செய்த அற்புதங்கள், செத்து போனவன் உயிரோடு எழுந்திருக்கிறான், பாடையை தொட்டார் பணம் எழுந்திருத்து, கை கால் சரியில்லை, கண்ணு தெரியலை, கண்ணை தொடுறார், கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடுது, அற்புதங்கள், அதிசயங்கள். அப்படி படிக்க 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 இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை, கண்ணீராக வருது, அப்படியே கத்தி அழறேன், இயேசுவே இவ்வளோலாம் பண்ணியிருக்கலாம் நீங்கள், எனக்கு தெரியாது, உங்களை குறித்து நான் கேள்விப்படலை, என் தங்க அடிச்சுண்டா நான் கேட்கலை, இன்றைக்கி நான் உங்களை அனுபவிச்சுட்டுருக்கேன், என் பக்கத்தில் நீங்கள் நிற்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் என் பாவி நான், ஆனால் கண்ணு தெரியல எனக்கு,
அந்த கண்களால் என்னால் பார்க்க முடியல, ஆனால் என்னால் உணர முடியறது உங்களை. நான் பரிபூர்ணமாக உங்களை நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் இப்படி ஒரு அனுபவத்தை நான் பார்த்ததில்லை. எத்தனையோ கோவில்கள் போனேன், பூஜை பண்ணினேன், ஆனால் இந்த அனுபவம் எனக்கு இல்லை. இப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையிலே சொல்கிறேன், நீர் தான் தெய்வம்னு நான் ஒத்துக்கிறேன். இனி எனக்கு இந்த விக்கிரகங்கள் வேண்டாம். இனிமேல் என்னோடய வாழ்க்கைக்கு வழி நீங்கள் தான் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தான் என்னோடய மனக்கண்களை ஆண்டவர் திறந்தார். விடிகாலத்தால் 5 மணி வரைக்கும் அந்த பைபிளை கீழே வைக்கலை. திருப்பி 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 படிக்கிறேன். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனே நம்பாத, என்ன நம்பு. உன் கணவரை நான் திரும்ப கொண்டு வருவேன், அவரை நான் திருத்துவேன், என்ன நம்பு. இப்படி சத்தம் கேட்குறது ஒன்றுமே புரியலை. என்னோடவா பேசுகிறார் கடவுள்? அப்போ நான் பாவம் பண்ணியிருந்தேனே, என்னோட பாவத்துக்கு அவர் பதில் கொடுத்துருக்கிறாரா? அப்போது நான் உன் பாவங்கள் எல்லாம் என்னோட முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டுட்டேன். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் பாவத்தை வெறுக்கிறேன், பாவியை நேசிக்கிறேன்னு போட்டிருந்தது. நம்ப முடியல, கண்ணீராக வந்தது. இயேசுவே, இனி யார் இந்த உலகத்தில் என்ன சொன்னாலும் நீர்தான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணினேன். மறுநாள் காலத்தால் எழுந்தேன். எங்கள் காலத்தில் நிறைய கேசட் இருக்கும், சிலைகள் இருக்கும், சிடிக்கள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200-300 சிடி வச்சுருந்தேன், கேசட் வச்சுருந்தேன். எல்லாத்தையும் இது ஒரு பெரிய மரப்பெட்டியில் எடுத்து வச்சேன். 9 படிக்கட்டில் கொலு பொம்மை வச்சு ஆயுத பூஜை கொண்டாடுவோம். நிறைய விக்கிரகங்கள் இருக்கும். அதில் அந்த காசியிலேருந்து கொண்டு வந்த கங்கை சொம்புலேருந்து நிறைய விக்கிரகங்கள் இருக்கும். நிறைய பூஜை பண்ணுவேன், பால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அத்தனையும் எடுத்து அந்த மரப்பெட்டியில் வச்சேன். எங்காத்தில் விக்கிரகத்துக்குரிய ஒரு அறிகுறி கூட கிடையாது. எல்லாத்தையும் எடுத்து அந்த பெட்டியில் வச்சேன். ஒரு ஆட்டோவை கூட்டின்னு வந்தேன். நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த பெட்டியை இறக்கி வைக்க சொன்னேன். ஆட்டோக்காரரை போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சுட்டேன் காசை கொடுத்து. ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு திரும்பி பார்க்காம ஆற்றுக்கு வந்துட்டேன். வீட்டு நல்லா க்ளீன் பண்ணி அலம்பி விட்டேன். எங்கள் ஆற்றுல விக்கிரகத்துக்கூட ஒரு அறிகுறி கூட கிடையாது. அன்னையிலிருந்து இயேசுவே நீங்கள் தான் இந்த உலகத்தில் வழின்னு கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. அட்லாஸ்ட் யார் தெய்வம், உயிரோடு இருக்கிற தெய்வம் நீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பேசுகிற தெய்வம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யார் சொல்லியும் போது நான் கேட்கல. என் தங்க அடிச்சுட்டா நான் கேட்கல. எவ்வளோ சொல்லி பார்த்தா கேட்கல. இன்றைக்கி நான் உணர்ந்து இருக்கேன் உங்களை. நான் நம்புகிறேன்ப்பா. ஈவன் இட் இஸ் நாட் டூ லேட். என்னோடய ஆத்துக்காரரை உங்களால் திருத்த முடியுன்ற நம்பிக்கை 100க்கு 100 எனக்கு வந்துடுது. நான் இனிமே உங்களை மட்டும்தான் வணங்குவேன். எங்கே இருந்தாலும் என் ஆத்துக்காரரை திருத்தி நீங்கள் கூட்டின்னு வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவரை திருத்தி கூட்டின்னு வந்தால் நான் உங்களை ஏற்றுக்கிறேன், உங்களை வழிபடுறேன்னு சொல்லி நான் சொல்லலை. திருத்தினாலும் திருத்தாட்டாலும் நீர்தான் தெய்வம். ஆராதனைக்கு பாத்திரர் நீர்தான். நான் வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும் நீர்தான் இந்த உலகத்தில் தெய்வம். நான் புரிஞ்சுட்டேன் ஆண்டவரே. கண்டிப்பாக நான் உங்களை வணங்குறேன். மரண பரியந்தம் எனக்கு நீங்கள் தான். இனி என்ன நடந்தாலும் நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்.